ஏன்டி குஷ்பு சதா இங்க வாடிமா. இந்த அண்ணி இப்படி கூப்பிட்டுட்டு இருக்கேன், அது கூட தெரியாம நடந்து போயிட்டு இருக்கேடி குஷ்பு. என்ன திமிருடி உனக்கு? அப்படி என்ன கனவுல போயிட்டு இருக்கா? கண்டுபிடிக்கணுமே. ஏம்மா வாடி நந்தினி, எனக்கு ஏதாவது பிரச்சனை டக்குன்னு வந்துடுறடி. இதுக்கு தாண்டி பிள்ளைய பக்கத்துலேயே கட்டி கொடுக்கணுங்கிறது. என்ன மட்டும் பக்கத்துலேயே கட்டி கொடுத்தம்மா போமா, அடிக்கடி உன் வீட்டுக்கு வந்துட்டே இருக்க மாதிரி இருக்கு. என்ன நீ கண்டுக்கிறியா? இதே நான் வெளியூர்ல இருந்து அண்ணி மாதிரி வந்திருந்தா எனக்கு அடிக்கடி எல்லாம் செஞ்சிருப்பில்ல. போடி, இவளை தூரத்துல கட்டி கொடுத்துட்டு மாமியார் குடும்பம், நாத்தனா குடும்பம், மச்சன குடும்பம், குழந்தைனார் குடும்பம், இந்த குடும்பம் எல்லாம் உனக்கு ஆகணுமா? அதெல்லாம் வேணாம்னு சொல்லி தான் உன்னை பக்கத்துலேயே கட்டி கொடுத்தனாக்கும். சரி, அதெல்லாம் கிடக்குது விடு. என்ன உங்க அன்னிக்காரி ஏதாவது உண்டாதுன்னு சொன்னாலா? நான் கூப்பிட அவ பேச ஆட்டுக்கு போயிட்டே இருக்கேன், என்னமோ கனவு கண்டுக்கிட்டு. இது கூட தெரியாதா? நீ February 14 லவர்ஸ் டே. அண்ணனும் அண்ணியை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிட்டாங்க. எனக்கு அண்ணன் எதனா வாங்கிட்டு வரமான அண்ணி வெயிட் பண்ணிட்டே யோசனை பண்ணிட்டே போதுமா? ஓஹோ, அதான் சங்கதியா? அவன் நினப்புல தீக்க வைக்கிறேன். என்னமா பண்ண போற? சரி, உன் புருஷன் ஏதாவது உனக்கு கிஃப்ட் தருவாரா நாளைக்கு? இதுக்குதான் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டியா? ஏதோ உன் சொந்தக்காரங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், அந்த ஆளுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நாளைக்கு லவர் செய்வான்னு கேட்டா கூட அப்படியான்னு கேட்பேன் அந்த மனுஷன். ஓஹோ, மாப்பிள்ளை உனக்கே எதுவும் வாங்கி தர மாட்டேன்ட்டான்ல, அப்புறம் எப்படி இவளுக்கு மட்டும் என் பையன் வாங்கி தரவான்னு நீ நினைக்கிறேன்? அதெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டேன், நீ வேணா பாரு. அட போமா அங்கிட்டு. ஓ முன்னாடி தான் அண்ணனும் அண்ணியும் சண்டை போடுற மாதிரி நினைக்கிறாங்க. உள்ளுக்குள்ள எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியுமாக்கும். உனக்கு தெரியாம கூட அண்ணன் எதனா வாங்கிட்டு வர வேணா பாரு. நீ வாங்கிட்டு வந்துருவானா அவன்? பாக்குறேன். காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. ஐயோ, இவங்க கண்ணிலே மாட்டணும். அண்ணே டே மோனி, எங்க நைஸா ஒதுங்குற போச்சுரா. மோனி, இதனோட கையில கிஃப்டிங்க கொண்டு அம்மா பாக்குறேன். ஐ, எம்மாவே எனக்காக மோதிரம் வாங்கி வந்திருக்கேன். பாரடி நந்தினி, எனக்காக எம்மாவே மோதிரம் வாங்கி வந்திருக்கேன். எத்தனை நாளும் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் பாத்தியா? இன்னைக்கு ஞாபகம் வச்சு வாங்கி வந்திருக்கேன். என் மவனை, தங்க மவனை, போடா சுட சுட உன் பொண்டாட்டி இட்லி சுட்டு வச்சிருக்கா, நீ சாப்பிடு. அம்மா அந்த மோதத்தை போட்டு பார்த்துட்டு போட்டோ எடுத்துட்டு வரேன். பாடி நந்தினி போலாம். இனி அடுத்த தடவை வாங்கும்போது 1க்கு 2 வாங்கினேன், அப்பதானே நானும் எடுத்துட்டு போக முடியும் வீட்டுக்கு. சரி, நான் மணியாச்சு, நான் வரேன். உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், கடைசியில் அம்மா வாங்கிட்டு போயிட்டாங்கம்மா, கோச்சுக்காத. இந்த இதையாவது வச்சுக்க. ஹாப்பி லவர்ஸ் டேமா. அப்படியா? இதை நான் வச்சுக்கிட்டா பத்தாதே, நீங்க வச்சுக்கோங்க. உங்க அம்மாவும் தங்கச்சி எனக்கு அதில் பூ வைக்கிறாங்கல்ல, நீயும் மண்டே ஆட்டிக்கிட்டு இருக்கில்ல, இப்போ நான் உனக்கு பூ வைக்கிறேன், மண்டே ஆட்டிக்கிட்டே திரி. கடைசி வரைக்கும் நம்மள யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களே.